ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும் இன்னைக்கான ஸ்டேட்டஸ், நாளைக்கு சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல தரிசனம் போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறவங்களுக்கான முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். திருமலையில இன்னைக்கு ரத சப்தமி, காலையில இருந்து வாகன சேவைகள் ஒன் பை ஒன்னா நடந்துகிட்டே இருக்கு. அந்த வாகன சேவைகளோட அப்டேட் எல்லாம் நம்ம டெலிகிராம்ல தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி தரிசனம் அப்டேட்டும் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டன்டா அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா செக் பண்ணி பாருங்க. அண்ட் வீடியோஸாவும் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்போம். ஒரு சில நாட்கள் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால என்னால் வீடியோ ஷேர் பண்ண முடியல. ஒன் டே வீடியோ வந்திருக்காது சேனலில். பட் இருந்தாலும் டெலிகிராமில் உங்களுக்கான இன்ஸ்டன்டான இன்ஃபர்மேஷன் எப்போவுமே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு வாங்க இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். கருட வாகன சேவனை வரைக்கும் இப்போதைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்களும் இன்னைக்கு ரத சப்தமிக்கு திருமலைக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட வீடியோஸில் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, நேரடி சர்வ தரிசனம் எப்படி ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு 16ஆம் தேதி, நாளைக்கு 17ஆம் தேதியும் ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க நாளைக்கு பிளான் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை இப்போ நீங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் திருமலைக்கு வந்து டைரக்டா நீங்க தர்ஷன் கியூல தான் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். நேரடி சர்வ தரிசனம் வெளியில தான் அங்க வந்து லைன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃபில் ஆகி வெளியில வரைக்கும் கியூல வந்து பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனத்துல 24 மணி நேரம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ தர்ஷனுக்கு மேபி 24ங்கிறது ஒரு 20லேருந்து 30 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். இன்னைக்கு எல்லா வாகன சேவையும் பார்க்குறவங்க டைரெக்டாக கியூல ஜாயின் பண்ணாங்கன்னா நாளைக்கும் நேரடி சர்வ தர்ஷனத்துல கியூ அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க நாளைக்கு டிராவல் பண்றீங்கனாலும் வேற ஆப்ஷன் கிடையாது. நேரடி சர்வ தர்ஷனத்துல தான் சாமி பார்க்கணும். இதுக்கப்புறம் 18ஆம் தேதி காலையில 3 மணிக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல உங்களுக்கு ஸ்லாட்டர் சர்வ தர்ஷன டோக்கன் கொடுக்கறதுக்கு கவுண்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நேற்று, இன்னைக்கு, நாளைக்கு 3 நாள் மட்டும்தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வேணும்னு நினச்சிங்கன்னா 18ஆம் தேதி வந்தீங்கன்னா கவுண்டரில் போயிட்டு சீக்கிரம் வாங்கிக்கோங்க. நிறைய பேர் வந்து பிளான் பண்ணுவாங்க எஸ்எஸ்டி வாங்குறதுக்கு தான். இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீக்கு தான் வரோம் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நார்மலாக தான் இருக்கும். தாராளமாக வீக் டேஸில் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். 300 ரூபா தரிசனத்துக்கு இன்னைக்கு காலையில் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, ஒரு 45 மினிட்ஸில் தான் 45 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் வந்து தர்ஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 300 ரூபா தரிசனம் பொறுத்த வரைக்கும் உங்களோட டைம் ஸ்லாட் படி போனீங்கன்னா தான் இன்னைக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. உங்களோட டைம் ஸ்லாட் தாண்டி நீங்கள் முன்னாடியோ இல்லை அதுக்கப்புறம் போனீங்கன்னா நேரடி சர்வ தரிசனத்தில் தான் நாங்கள் உங்களை அலோவ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாளைக்கெல்லாம் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல இருக்கும், தாராளமாக போகலாம். ஒரு 2லேருந்து 3 மணி நேரமும் 2லேருந்து 4 மணி நேரம் 300 ரூபா தரிசனத்தில் சாமி பார்க்கறதுக்கு ஆகும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்டேட். ஆஃப்லைன் ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக சிஆர் ஆஃபீஸில் புக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நாளைக்கெல்லாம் க்ரௌடு ஹெவியாக இருக்கிறனால சிஆர் ஆஃபீஸும் ரொம்பவே க்ரௌடாக தான் இருக்கும். ரூம்ஸ் பொறுத்து தான் தருவாங்க. உங்களுக்கு கன்ஃபார்மாக வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே திருப்பதியில் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டே பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை திருமலையில் தான் வேணும்னா காலையில் டைமில் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரூம் வந்து அவைலபிள் பொறுத்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதாங்க இன்னைக்கான அப்டேட்டு. அதுக்கு அடுத்தது 18ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதியிலேருந்து மே மாதத்தோட புக்கிங் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கும் மே மாதத்துக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோ இல்லை ஆர்ஜித சேவா டிக்கெட்டோ எந்த டிக்கெட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிக்கெட்ஸ் எல்லாமே எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் தான் இன்னைக்கு இருக்க முக்கியமான அப்டேட். வேற எந்த அஃபிஷியல் அப்டேட்டும் இது வரைக்கும் வரல. தரிசனத்துக்கு பக்தர்களோட க்ரௌடு வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு நாளான்னைக்கு வரைக்கும் இந்த க்ரௌடு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு ரத சப்தமி அப்படின்றனால தான். ஸோ நீங்களும் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.